எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் மீனலோஷினி. இங்க பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். குழந்தைங்களுக்கு சர்ஜரி அப்படின்னா என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ் இந்த ரெக்கவரி இதுலேயே அவங்க நல்லா முழிக்கிற வரைக்கும் ரெக்கவரி ஸ்டாஃபே எல்லாமே ட்ரெயின்டு. ஸோ நல்லாவே பார்த்துக்குவாங்க. இங்கே இருக்கிற வரைக்கும் எப்பப்போ சாப்பாடு கொடுக்கணும், எப்படியெல்லாம் தூக்கணும் என்னங்கிறத சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் யூஸ்வலாக அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வெயிட் தூக்கணுமா, தூக்க வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பட் யூஸ்வலாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க எல்லா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்கூலுக்கும் சீக்கிரமாகவே அந்த அடுத்த வாரத்தையே திரும்ப போக ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டு இருந்தீங்களோ ஒரு 2-3 டேஸில் அவங்க பேக் டு நார்மல் இது பார்க்குற மாதிரி வந்துடும்.